இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு விசித்திரமான மனுஷனை பற்றி. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் இவரை கணக்கு பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. அது ஏன் தெரியுமா? ஒரு சின்ன டீ குடிக்கிறதுல இருந்து காணாமல் போன கழுதையை தேடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. ஆனால் அந்த புத்திசாலித்தனமே அவருக்கு எப்படி ஒரு ஆப்பு வச்சது? அந்த 100 ரூபாய் கழுதை என்ன ஆச்சு? சிரிக்க வைக்கும் இந்த சுவாரஸ்யமான கதையை முழுசாக கேளுங்க. ஒரு ஊரில் காசிநாதன் ஒருத்தர் இருந்தார். இந்த பெயருக்கு பின்னால் ஒரு பெரிய கால்குலேட்டரே ஒளிந்திருந்தது. அவர் மூச்சு விடுவதை கூட கணக்கு போட்டு தான் செய்வார். ஒரு நாள் காசிநாதன் சந்தைக்கு போய் ஒரு கழுதையை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார். வரும் வழியில் அவரோட பழைய நண்பர் சொக்கலிங்கத்தை பார்த்தாரு. நண்பர் கேட்டார், என்ன காசிநாதா, கழுதை எவ்வளோ என்று யதார்த்தமாக கேட்க, காசிநாதன் சட்டென தன் பையில் இருந்த நோட்டை எடுத்தார். கழுதை விலை 100 ரூபாய். ஆனால் இதுக்கு நான் போட்ட புல்லு 2 ரூபாய். நான் நடந்து வந்த அலைச்சல் 5 ரூபாய். அதை இழுத்துக்கிட்டு வந்ததில் என் செருப்பு தேய்மானம் 1 ரூபாய். ஆக மொத்தம் 108 ரூபாய். சொக்கலிங்கம் தலையில் அடிச்சுட்டு ஓடியே போயிட்டாரு. இப்படி எதற்கெடுத்தாலும் கணக்கு போடுறது தான் அவரோட ஸ்டைலு. அதனால தான் ஊரே அவரை பார்த்து கணக்கு பிள்ளைன்னு சொல்லுது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி கழுதை காணாமல் போச்சு. காசிநாதன் பதறவே இல்லை. ஒரு நோட்டை எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. கழுத போன திசை கிழக்கு. காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டரு. கழுதையின் வேகம் 5 கிலோமீட்டரு. அப்படின்னா 1 மணி நேரத்தில் அது 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் இருக்கும்னு கணக்கு போட்டுக்கிட்டு நிதானமாக அந்த ஆலமரத்துக்கு போனார். அங்கே கழுதை இல்லை, ஆனால் அங்கே ஒரு திருடன் ஒளிஞ்சிருந்தான். காசிநாதனை பார்த்ததும் பயந்து போன திருடன், ஐயா, கழுதை அந்த பக்கம் ஓடிருச்சுங்க அப்படின்னு திசை திருப்பினான். காசிநாதன் கோவப்பட்டு, ஏய் தம்பி, பொய் சொல்லாத, என் கணக்குப்படி கழுதை இங்கே தான் இருக்கணும், நீ மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு அந்த திருடன் கூட சண்டைக்கு போனார். இருவருக்கும் தள்ளு முள்ளு ஏற்பட்டு பொத்துன்னு பக்கத்தில் இருந்த கிணத்துக்குள்ளே விழுந்தார்கள். கிணத்துக்குள்ள முழங்கால அளவு தண்ணி. திருடன் கத்துறான், ஐயோ யாராவது காப்பாத்துங்க, செத்துறோம் போல இருக்கே அப்படின்னு. ஆனால் காசிநாதன் என்ன பண்ணாரு தெரியுமா? சட்டப்பையில் இருந்த பென்சிலை எடுத்தாரு. கிணத்து செவுத்துல கணக்கு எழுத ஆரம்பிச்சாரு. கிணற்றின் ஆழம் 20 அடி. நம்ம குரலோட சத்தம் ஒரு 50 டெசிபல். மேலே போகிறவங்க காதுக்கு விழுற தூரம் 30 அடி. அப்படின்னா நாம் 2 பேரும் ஒரே நேரத்தில் கத்துனா 100 டெசிபல் வரும். அப்போ ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் கேட்கும்னு சொல்லி நாம் 2 பேரும் ஒரே நேரத்தில் கத்தலாம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட்னு சொன்னார். 2 பேரும் சேர்ந்து ஓன்னு கத்துனாங்க. இருவரும் சேர்ந்து போட்ட சத்தத்தில் ஊரே திரண்டு வந்தது. கயிறு கட்டி இருவரையும் மேலே தூக்குனாங்க. ஆனால் மேலே வந்த உடனே காசிநாதன் கேட்ட கேள்வி, என் கணக்குப்படி என் கழுதை இங்கே தான் இருக்கணும், அது எங்கே அப்படின்னு ஊர் மக்களிடம் கேட்டார். அப்போ ஒரு சின்ன பையன் வந்தான். தாத்தா, உங்கள் கழுதை எங்கேயும் போகலை, உங்கள் வீட்டு புலக்கடை பக்கத்தில் இருக்கிற வைக்கோல் போருக்குள்ளே வைக்கோலை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னான். காசிநாதன் அதிர்ந்து போனார். என்னது, என் கணக்கில் வைக்கோல் போற சேர்க்காம விட்டுட்டனா அப்படின்னு வருத்தப்பட்டாரு. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் இருக்கோம். வாழ்க்கைங்கிறது கணக்கு கிடையாது, அது ஒரு அனுபவம். எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் தேடிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையை ரசிக்க முடியாது. புத்தக அறிவு மட்டும் போதாது, நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதை நம்ம கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்கணும். அதிக புத்திசாலித்தனம் சில நேரத்தில் கிணத்துல தான் தள்ளும். சில நேரம் கவலை இல்லாமல் அந்த பையன் சொன்ன மாதிரி சுற்றி என்ன நடக்கிறதுன்னு பார்த்தாலே பாதி பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும். அடுத்த கதை, ஏளனம் செய்த ஊர், ஓவியத்தால் மீட்ட இளைஞன். வாய் பேச தெரியாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன். இப்படி ஊரே யாரை ஏளனம் செஞ்சதோ அவன்தான் அன்னைக்கு அந்த ஊரோட தெய்வத்தையே மீட்டு கொடுத்தான். அவன் மௌனமாக இருந்தப்போ அவன் கைகள் அந்த ஊரோட ரகசியங்களை வரைஞ்சிக்கிட்டு இருந்தது. பேச தெரிஞ்சவங்க எல்லாம் அறிவாளி இல்லை, கவனிக்க தெரிஞ்சவன் தான் கில்லாடி. மாறி செஞ்ச அந்த மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் பச்சை பசேல்னு வாழைத்தோப்புக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் மாறி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். மாறி ஒரு அமைதியான ஆளு. அவனுக்கு பேச்சு வராது. ஆனால் அவன் கையில் எப்பவும் ஒரு பழைய கறிக்கட்டையும் ஒரு நோட்டு புத்தகமும் இருக்கும். மாறி எப்பவும் அந்த ஊர் கோவில் வாசல்லையே உட்கார்ந்து அங்கே வர்றவங்க போகிறவங்கள வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஊர்க்காரங்க, இலை மாறி, வேலை வெட்டிக்கு போகாமல் வர்றவன் போகிறவன் முகத்தையெல்லாம் வரைஞ்சி என்னடா பண்ண போற அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. மாறி எதற்கும் பதில் சொல்லாமல் மெல்ல சிரிப்பான்.
அந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஐயனார் கோவில்ல குதிரை சிலை மேல உட்கார்ந்துருக்கிற மாதிரியான சின்னதா ஒரு வெண்கல ஐயனார் சிலை இருந்தது. அது ரொம்ப பழமையானது. அன்றைக்கு விசேஷமான திருவிழா நாள். அன்னைக்கு காலையில பார்த்தா அந்த குதிரை மேல இருந்த வெண்கல சிலைய யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. ஊரே திரண்டு நிக்குது. சாமி இல்லாம எப்படிடா திருவிழா நடத்துறதுன்னு ஊர் தலைவர் பதறாரு. திருடன் யாருன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அன்னைக்கு ஊருக்குள்ள நிறைய வெளியூர் ஆட்கள் வந்துட்டு போயிருக்காங்க. அந்த நேரம் மாறி தன் நோட்டு புத்தகத்தோட அங்க வர்றான். அவன் ஒரு ஓவியத்தை நீட்டுறான். அதுல அந்த சிலைய திருடனோட முகம் தெளிவா இல்ல. ஆனா அந்த திருடன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து வெளியே போற வரைக்கும் அவன் செஞ்ச ஒவ்வொரு செயலையும் மாறி தனித்தனி படமா வரைஞ்சு வச்சிருக்கான். அவன் வரைஞ்ச ஒரு படத்துல அந்த திருடன் சிலைய தூக்கிட்டு போகும்போது அவனோட வலது கால் கொஞ்சம் சாய்வா, அதாவது நொண்டி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கான். இன்னொரு படத்துல திருடன் ஓடும் போது அவனோட தோல்ல இருந்த ஒரு துணி முள் செடியில மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கான். ஊர் தலைவர் கேட்குறாரு, ஏண்டா மாறி, முகமும் தெரியல காலும் சரியில்லைன்னு வேற சொல்ற, இதை வச்சு எப்படிடா பிடிக்கிறது? மாறி சைகையிலேயே காட்டுறான். அவன் வரைஞ்ச ஓவியத்துல இருந்த அந்த முள் செடி சாதாரணமானது இல்லை. அது ஊரோட கிழக்கு மூலையில இருக்கிற காட்டுக்கருவேல மரம். மாறி என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? அவன் வரைஞ்ச அந்த ஓவியத்துல அந்த திருடன் ஓடுன திசைய துல்லியமா வரைஞ்சிருக்கான். திருடன் சிலைய தூக்கிட்டு நேரா போகாம ஊருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பழைய வண்டி பாதையில போயிருக்கான். ஏன்னா அந்த பாதையில தான் அந்த முள் செடிகள் அதிகமா இருக்கும். கூட்டம் அந்த பாதையில போகுது. மாறி சொன்ன மாதிரியே அங்க ஒரு மரத்தோட முள்ளுல ஒரு பச்சை நிற துணி கிழிஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை விட முக்கியமா அங்க இருக்கிற மணல்ல மாறி வரைஞ்ச மாதிரியே ஒரு கால் தடம் ஆழமாகவும் இன்னொரு கால் தடம் லேசாகவும் பதிஞ்சிருக்கு. அந்த தடங்களை பின்தொடர்ந்து போனா ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்து தன் காலுக்கு கட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தான் திருடன். சிலைய தூக்கிட்டு ஓடும்போது முள்செடியில தடுக்கி விழுந்து அவனுக்கு காலில் அடிபட்டுருச்சு. அதனாலதான் அவனால ஊரை விட்டு தாண்ட முடியல. திருடன் பிடிபடுறான். சிலையும் கிடைக்குது. ஆனா ஊருக்கே ஒரு சந்தேகம். அன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாங்களே, நீ ஏன் இவனை மட்டும் குறிப்பா வரைஞ்ச அப்படின்னு மாரிய பார்த்து கேட்குறாங்க. மாறி தன் நோட்டு புத்தகத்தோட முதல் பக்கத்தை திருப்புறான். அதுல அந்த திருடன் கோவிலுக்குள்ள வரும்போதே அவன் சாமியை கும்பிடாம சிலையையே உற்று பார்த்துக்கிட்டு இருந்ததை மாறி கவனிச்சு வரைஞ்சு வச்சிருக்கான். ஒரு உண்மையான பக்தனுக்கும் திருடனுக்கும் இருக்கிற அந்த பார்வை வித்தியாசத்தை மாறி தன் ஓவியத்துல பிடிச்சிட்டான். சாமியை திருடனவனை பிடிச்சாச்சு, சிலையும் கிடைச்சிருச்சு. ஆனா அன்னைக்கு ஊர் மக்கள் எல்லோரும் மாறிய பார்த்த பார்வை மட்டும் அப்படியே மாறி போச்சு. இத்தனை காலமா வாய் பேச தெரியாதவன், மூளை வளர்ச்சி இல்லாதவன், ஒன்னுக்கும் உதவாதவன்னு சொல்லி எள்ளி நகையாடுன அதே மாறிதான் இன்னைக்கு அந்த ஊரோட மானத்தையும் தெய்வத்தையும் காப்பாத்தி நிக்கிறான். நீதி: பேச தெரிஞ்சவன் எல்லாம் அறிவாளி இல்லை, அதே மாதிரி பேச தெரியாதவன் எல்லாம் முட்டாளும் இல்லை. யாரு மௌனமா இருந்து இந்த உலகத்தை கவனிக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் உண்மையான அறிவு இருக்கு. அன்னைக்கு ஊர் மக்கள் மாறிக்கிட்ட மன்னிப்பு கேட்கல, மாறாக மாரியோட அந்த பழைய நோட்டு புத்தகத்தை ஒரு பொக்கிஷமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதுல அந்த ஊரோட ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு அசைவும் அன்பால வரையப்பட்டிருந்தது. மாறி மௌனமா இருக்கலாம், ஆனா அவனோட தூரிகை இன்னைக்கு அந்த ஊரோட வரலாற்றை பேசிக்கிட்டே இருக்கு. வார்த்தைகள் தடுமாறலாம், ஆனா உண்மையான உழைப்பும் கலையும் ஒரு காலும் தடுமாறாது. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.